வணக்கம். இந்த உரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம கையில எடுத்திருக்கிற ஆதாரம் சர்க்குரு தேவர் மாமகரிஷி ஈஸ்வரப்பட்டர் அருளியதா சொல்லப்படுற சத்தியத்தின் சக்தி நிலை. அதிலிருந்து சில முக்கியமான பகுதிகளை பார்க்க போறோம். இதுல இருக்கிற ஆன்மீக ஆற்றல், அப்புறம் மனுஷனோட உள்ளார்ந்த சக்தி, யதார்த்தத்தோட தன்மை, இது எல்லாம் பத்தி விரிவா அலசணுங்கிறது தான் எங்க நோக்கம். ஒரு ஒரு சுவாரஸ்யமான கேள்வியோட ஆரம்பிக்கலாமா? உங்க உடம்புல இருக்கிற ஒரு அமில குணம் உங்க விதியே மாத்தலான்னு சொல்றாங்க. இல்லனா உங்க எண்ணத்தோட சக்தியால பிரபஞ்ச ஆற்றலை ஈர்க்க முடியும்னு சொல்றாங்க. சரி, வாங்க இது ஆழமா பார்க்கலாம். முதல்ல அறிவையும் ஆன்மீக வளர்ச்சியும் பத்தி இந்த நூல் என்ன சொல்லுதுன்னு பாப்போம். ஒரு குழந்தை கத்துக்கிற மாதிரி இதை ஒப்பிடுறாங்க. அம்மா முதல்ல, அம்மா, அப்பா, சுவாமின்னு சொல்லி தர்ற மாதிரி. இது பக்தி மார்க்கம் மாதிரி இல்லையா? ஆமா, அது ஆரம்ப நிலை. அப்புறம் பள்ளிக்கு போய் ஆழமா கத்துக்கிற மாதிரி ஞான மார்க்கம் வருது. பகுதி 5ல இப்படிதான் இருக்கு. ஆமா, இது ஒரு படிநிலையான வளர்ச்சி. ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. பக்திங்கிறது முதல் படி, தாய் சொல்ற அடிப்படை அறிவு மாதிரி. ஆனா அதிலே நின்னுடாம அடுத்த கட்டத்துக்கு, அதாவது ஞானத்துக்கு நகரணும். அந்த ஞானம் முதிர்ந்து சித்தம், அப்புறம் முனி, மாமுனி, சப்த ரிஷின்னு உயர்ந்து கடைசியா முக்தி நிலை வரைக்கும் போற ஒரு பாதையை இது காட்டுது. ஆனா இது ஏதோ டட்டுன்னு கிடைக்கிற பரிசு இல்ல. ஒவ்வொருத்தரோட தகுதியும் முயற்சிக்கு ஏத்த மாதிரி படிப்படியா அடைய வேண்டிய விஷயம்னு அழுத்தமா சொல்றாங்க. இந்த படிநிலைய விளக்கறதுக்கு ஊசி நூல் உவமை நல்ல இருக்கு. பகுதி 4ல வருது. சின்ன ஊசிக்கு மெல்லிய நூல், பெரிய ஊசிக்கு தடிமனான நூல். அது மாதிரி குரு கிட்டந்து வர்ற ஞானமும் நம்ம எண்ண வளர்ச்சிக்கு ஏத்த மாதிரி தான் அமையும். அப்படிதானே? ரொம்ப சரியான உவமை அது. தகுதி இல்லைன்னா ஞானம் புகட்டுறது கஷ்டம். அவரவர் பக்குவத்துக்கு ஏத்த மாதிரி தான் உண்மைகள் புரியும். அதுதான் முக்கியம். சரி, அடுத்ததா உடம்புக்கும் மனசுக்கும் இருக்கிற ஒரு ஆழமான தொடர்பை இந்த நூல் பேசுது. குறிப்பா அமில குணம்னு ஒரு விஷயத்த சொல்லி. அது என்ன அமில குணம்? நம்ம உடம்புல இருக்கிற கெமிக்கல் மாதிரி ஏதாச்சும் விஷயமா? இல்ல. அங்க அமில குணங்கிறது ரசாயன அமிலத்தன்மை, அதாவது அசிடிட்டியை விட ஒரு ஒரு சூக்ஷ்மமான சக்தி நிலை, ஒரு தன்மை, ஒரு சட்டில் எனர்ஜெட்டிக் குவாலிட்டின்னு சொல்லலாம். பகுதி 7ல ஒரு உதாரணம் சொல்றாங்க பாருங்க. வீடு கட்ட அஸ்திவாரம் பலமா இருக்கணும், சிமெண்ட், மணல், தண்ணி எல்லாம் சரியான விகிதத்துல கலக்கணும் இல்லையா? ஆமா. அதே மாதிரி நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும்னா இந்த அமில நிலைகள் சமநிலையில இருக்கணுங்கிறாங்க. இந்த சமநிலை தான் உடல் ஆரோக்கியத்துக்கு, அப்புறம் எண்ணத்தோட வலிமைக்கு, ஏன் ஆன்மீக சக்திக்கு கூட அடிப்படை. அப்போ நம்ம உணர்ச்சிகள், கோபம், சலிப்பு இதெல்லாம் இந்த அமில குணத்தை பாதிக்குமா? நிச்சயமா பாதிக்கும். பகுதி 7ம் 15ம் அதான் சொல்லுது. சலிப்பு, சங்கடம், கோபம், பேராசை, பொறாமை, ரொம்ப அதிகமான சந்தோஷம் இல்ல காம இச்சை மாதிரி தீவிர உணர்ச்சிகள் கூட நம்ம சுவாசத்தை கனமாக்கும். இந்த கனமான சுவாசம் இருக்கு இல்லையா, அது அந்த சூட்சமமான அமில குண நிலையில ஒரு ஏற்றத்தாழ்வை உண்டு பண்ணுது. இது வெறும் உடம்பு சரியில்லாம போறதோட நிக்காது. எண்ணங்கள்ல சோர்வு உண்டாக்கும். ஆன்மீக முன்னேற்றத்துக்கு ஒரு தடையா மாறிடும். கலவை சரியில்லாத சுவர் மாதிரி இந்த சமநிலை தப்புனா சக்தி நிலையும் வலுப்படாது. அதனாலதான் சமநிலை ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க. இது கொஞ்சம் யோசிக்க வைக்குது. அதாவது நல்ல உணர்ச்சிகள் கூட அதிகமா இருந்த பிரச்சனையா, அன்பு வெறிக்கு அடிமை ஆகிறதும் உயர்வுக்கு கடினம்னு பகுதி 15ல எச்சரிக்கிறாங்களே. ஆமா, அதோட அர்த்தம் அன்பு வேணான்னு இல்ல. எந்த ஒரு உணர்ச்சிக்கும் அது நல்லதோ கெட்டதோ அதுக்கு அடிமையாகாம ஒரு சமநிலையோட இருக்கணுங்கிறது தான் கருத்து. நல்ல அலைகளை மட்டும் எடுத்து அமைதியா சேமிக்கிற ஒரு மனப்பக்குவம் வேணும்னு சொல்றாங்க. ரொம்ப தீவிரமா உணர்ச்சி வசப்பட்டா அந்த சமநிலை போயிடும். சரி, அடுத்ததா நாம பார்க்க போறது எண்ணம் மற்றும் சுவாசத்தோட சக்தி. இது ரொம்ப மையமான கருத்து மாதிரி தெரியுது. பகுதி 28ல நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கேத்த மாதிரி தான் நம்ம சுவாசம் பிரபஞ்சத்துல இருக்கிற அமில குணங்களை ஈர்க்குதுன்னு சொல்றாங்க. இது எப்படி சாத்தியம்? நம்ம எண்ணம் ஒரு காந்தம் மாதிரியா? அப்படித்தான் இந்த நூல் சொல்லுது. நம்ம என்ன அலைகள் இருக்கு இல்லையா, அதோட தன்மைக்கு ஏத்த மாதிரி அது உயர்வானதா தாழ்வானதாங்கிறத பொறுத்து பிரபஞ்சத்துல பரவி இருக்கிற அதுக்கு இணையான சக்தி அலைகளை, அதாவது அந்த அமில குணங்களை நாம ஈர்க்கிறோம். பகுதி 28 சொல்ற மாதிரி நம் எண்ண நிலைக்கொப்ப அமில குணங்கள் நம்முள் சேமிதம் கொண்டே வாழ்கின்றோம். இதத்தான் நம்ம உயிராத்மா, நம்ம ஜீவ ஆன்மான்னு வச்சுக்கோங்களேன். அது வலுப்பெற அடிப்படை வழினும் பகுதி 42, 57ல சொல்றாங்க. ஒருத்தர் சுறுசுறுப்பா திறமையா வாழணும்னா கூட அவர் எண்ணம் சுவாசம் மூலமா ஈர்க்கிற இந்த அமிலத்தன்மையோட வளர்ச்சி தான் காரணம்னு பகுதி 57 சொல்லுது.
அப்போ இதோட உச்சகட்ட சாத்தியம் என்ன? வெறும் எண்ணத்தால, சுவாசத்தால பிரபஞ்ச ஆற்றலையே ஈர்க்க முடியுமா? பகுதி 45ல சூரியனோட ஒளி அலைய, அதாவது சூரிய சக்திய நேரடியா ஈர்க்க முடியும்னு சொல்றது, இது கொஞ்சம் நம்புறதுக்கு கஷ்டமா இருக்கே. இது எப்படி வேலை செய்யும்னு ஏதாச்சும் சொல்றாங்களா? இது நிச்சயமா ஒரு அசாதாரணமான நிலைதான். சாதாரண மனுஷன் நிலையிலிருந்து ரொம்ப உயர்ந்த நிலை. இது எப்படி செய்யணுங்கிற பயிற்சி முறைகள்லாம் இங்க விரிவா இல்ல. ஆனா தத்துவார்த்தமா பார்த்தா நம்ம உயிரணுவோட சக்தி, அதாவது உடம்போட சின்ன அடிப்படை அலகுகளோட ஆற்றல், அதை எண்ணத்தாலையும் சுவாசத்தாலையும் வலுப்படுத்தி ஒருமுகப்படுத்தி ஞான ஒளியாலையோட ஈர்ப்புத்தன்மையை அதிகமாக்கும் போது பிரபஞ்சத்துல இருக்கிற எந்த சக்தியையும், ஏன் சூரியனோட சக்தியை கூட ஈர்க்கிற வல்லமை கிடைக்கும்னு சொல்றாங்க. இன்னும் சொல்லப்போனா பகுதி 58ல இந்த உயர்ந்த ஈர்ப்பு சக்தியால சித்தர்கள் மாதிரி பெரிய ஆன்மாக்களோட தொடர்பலைகளையும் பெற்று அவங்க வழிகாட்டுதலையும் ஞானத்தையும் பெறலான்னு சொல்றாங்க. இது ஒரு விதமான சூக்ஷ்ம தொடர்பு நிலை. சிந்திக்க வேண்டிய விஷயம்தான். சரி, அடுத்ததா பிரபஞ்ச தொடர்புகள், சப்த ரிஷிகள் பத்தி என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். பூமி தனியா இயங்கலங்கிறது நமக்கு தெரியும். இருந்து ஒளி வாங்குற மாதிரி சனி கிரகத்தோட தாக்கத்தால குளிர்காலங்களும் மத்த கிரகங்களோட தாக்கத்தால கோடை வெப்பமும் ஏற்படுதுன்னு சொல்றாங்க. இது ஜோதிடத்தோட ஒத்து போகுதா இல்ல வேற எதுவும் சூட்ச்ம தொடர்பான தெளிவா சொல்லல. ஆனா கிரகங்களுக்கு நடுவுல ஒரு சக்தி பரிமாற்றம் இருக்குன்னு காட்டுது. அப்புறம் எல்லா கோள்களும் பால்வேலி மண்டலம்ங்கிற ஒரு பொது வெளியில தான் இயங்குதுன்னு சொல்றாங்க. சப்த ரிஷிகள் பத்தின குறிப்புகள் ரொம்ப முக்கியமா தெரியுதே. அவங்க பிரபஞ்சத்தோட வடிவமைப்பாளர்கள்னு பகுதி 67ல சொல்ற மாதிரி இருக்கே. ஆமா, சப்த ரிஷிகளுக்கு ரொம்ப உயர்ந்த இடம் கொடுத்திருக்காங்க. அவங்க வெறும் ஞானிகள் மட்டும் இல்ல, பிரபஞ்சத்தோட படைப்புக்கும் பூமியோட பரிணாம வளர்ச்சிக்கும் ஏன் மனுஷ குலத்தோட தோற்றத்துக்கும் காரணம் அவங்க தான் சொல்றாங்க. அவங்க காற்று, நீர், ஒளி மாதிரி பிரபஞ்சத்தோட அடிப்படை சக்திகளோட ஒன்றிணைஞ்சவங்க. அது மட்டும் இல்லாம மனுஷ குலத்தை வழிநடத்துறதுக்காக ஒவ்வொரு காலத்துக்கும் தேவைக்கேத்த மாதிரி இயேசு, புத்தர், ஆதிசங்கரர் மாதிரி அவதார புருஷர்களை அவங்களே வந்ததாவும் பகுதி 112ல ஒரு கருத்து இருக்கு. அவங்க ஞான ஒளி மூலமா தகுதியான ஆத்மாக்களை தேர்ந்தெடுத்து அவங்களோட சக்தி வட்டத்துக்குள்ள இழுத்து வழி நடத்துறாங்கன்னு சொல்றாங்க. இது ஒரு பெரிய விஷயமா இருக்கே. சரி, எதிர்கால மாற்றங்கள் பத்தியும் பேசுதா இந்த நூல்? கல்கி யுகம் மாதிரி விஷயங்கள். ஆமா, சில குறிப்புகள் இருக்கு. பகுதி 23ல கலிமாரி கல்கி யுகம் வரும்போது உலகத்துல பெரிய மாற்றங்கள் நடக்கும், இப்போ இருக்கிற நிலைகள் எல்லாம் மாறி ஒரு புது உலக சுழற்சி தொடங்கும் சொல்லியிருக்கு. அதோட மனுஷனோட பேராசை, குறிப்பா பூமியோட இயற்கை வளங்களை கண்டபடி சுரண்டதால பகுதி 16ல பூமி தன்னைத்தானே சரி பண்ணிக்க முயற்சிக்கும்னும் அதனால சில பாதிப்புகள் வரலாம்னும் பகுதி 155ல ஒரு எச்சரிக்கை மாதிரி இருக்கு. அந்த மாற்றங்கள் எந்த அளவுக்கு தீவிரமா இருக்கும்னு சொல்றாங்களா? அது ரொம்ப தீவிரமான மாற்றமா இருக்கும்னு பகுதி 24-40ல சொல்றாங்க. மனுஷங்க, ஜீவராசிகள், தாவரங்கள் மட்டுமில்ல, கனிமங்கள், நீர்நிலைகள், ஏன் காத்தில் இருக்கிற சப்த அலைகள் வரைக்கும் எல்லாமே ஒரு பெரிய மாற்றத்துக்கு உள்ளாகும். ஒரு வகையில பழையதெல்லாம் அழிஞ்சு புது உயிரினங்கள் தோன்றி ரொம்ப காலத்துக்கு அப்புறம்தான் மறுபடியும் ஜீவராசிகள் தோன்றுங்கிற மாதிரி ஒரு பெரிய சித்திரத்தை கொடுக்கறாங்க. இப்போ இந்த நூல்ல சொல்ற சில அசாதாரண திறன்கள், சித்து நிலைகள் பத்தி பேசலாம். இது நிறைய நேரம் தப்பாதான் புரிஞ்சுக்கப்படுது. இதை எப்படி பார்க்கறது? உண்மைதான், சித்துக்கள்னாலே ஏதோ மாயாஜாலம்னு நினைக்கிறாங்க. ஆனா இந்த நூல் எப்படி சொல்லுதுன்னா, பகுதி 8ல வாழ்க்கை ஆற்றை நீந்தி கடக்கணும்னு உருவகமா சொன்னாலும் பகுதி 67-249ல சப்தரிஷிகளும் சித்தர்களும் காத்தோட கூறுகளை பிரிச்சு இணைச்சு அவங்க உடம்பையே கூட பிரிச்சு இணைக்கிற சக்தி உள்ளவங்கன்னு சொல்றாங்க. இது ஒருவேளை கூடு விட்டு கூடு பாயிற மாதிரி திறன்களை குறிக்கலாம். ஆனா இதை விட முக்கியமா ரிஷிகளோட சூட்சுமமா தொடர்பு கொள்றது, கடவுளை ஆண்டவனை ஒரு உருவமா பார்க்காம எல்லா இடத்துலயும் இருக்கிற ஒளி இல்ல சக்திய உணர்றது பகுதி 9 மாதிரி உள்நிலை மாற்றங்கள் தான் அதிகமா வலியுறுத்தப்படுது. அப்படியானா இந்த நூலோட மையச் செய்தி என்ன? சித்துக்களை அடைறதா? இல்லவே இல்ல, அது இல்ல. உண்மையான எல்லையில்லாத சக்தி மனுஷனோட ஆன்மாவுக்குள்ள தான் இருக்குங்கிறது தான் முக்கியமான மையச் செய்தி. பகுதி 16ல வர்ற வரி ரொம்ப முக்கியம். மனித ஆத்மாவினால் முடியாத சக்தி எச்சக்திக்கும் இல்லைன்னு இதை விட தெளிவா சொல்ல முடியாது. உண்மையான நோக்கம் தன்னிலை பெறல் வேண்டும். பகுதி 73, அதாவது தன்னோட உண்மையான இயல்ப, அந்த உள்ள இருக்கிற ஆற்றலை தெரிஞ்சுக்கிறது. அதுக்கு வழி என்னன்னா நம்ம உடம்புல இருக்கிறதா சொல்ற கோடான கோடி உயிரணுக்கள் பகுதி 85. இதை வெறும் பிசிக்கல் செல்ஸ்னு பார்க்காம சூக்ஷ்மமான சக்தி மையங்கள்னு சொல்லலாம். அவட்டைய ஒருமுகப்படுத்தி ஒரு உயர்வான நோக்கத்தோட செயல்படுத்துறது தான். ஆனா
இந்த உண்மையான ஞான பாதையிலிருந்து மக்கள் விலகிட்டதா ஒரு விமர்சனமும் இருக்க இதுல. பகுதி 17ல ஆதிசங்கரருக்கு பின்னாடி வந்த வழிகாட்டிகள் பலரும் மக்கள உலக ஆசைகள்லயே நிறுத்திட்டாங்கன்னு சொல்றாங்களே, ஏன் அப்படி? இந்த நூல் சொல்றபடி பார்த்தா பிற்கால வழிகாட்டிகள் நிறைய பேர் மனுஷனோட உண்மையான ஆன்மீக சக்தியை வெளிக்கொண்டு வர்றதுக்கு பதிலா உலகியல் சார்ந்த பக்தி, சடங்குகள் இல்லனா தற்காலிகமான மன அமைதி இதிலேயே மக்களை ஈடுபடுத்திட்டாங்க. அதனால மனுஷன் தன் முழு சக்தியை உணராம ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயே மாட்டிக்கிட்டான்னு சொல்றாங்க. அதோட மனுஷனோட பகுத்தறிவு, ஞான சக்திக்கும் மிருகங்களுக்கு இருக்கிற வெறும் உள்ளுணர்வு சார்ந்த தற்காப்பு திறன்களுக்கும் 18, 19 உள்ள வித்தியாசத்தையும் காட்டுறாங்க. மிருகங்களுக்கு இயற்கையா தற்காப்பு அதிகமா இருக்கலாம், ஆனா மனுஷனால ஞானத்தால எதையும் சாதிக்க முடியும், தன் சூழலையே மாத்த முடியும்னு சொல்றாங்க. ஆஹா, இந்த விரிவான அலசல்ல நாம பல முக்கியமான விஷயங்களை பார்த்தோம். பக்தியிலிருந்து ஞானத்துக்கு படிப்படியா போற பயணம், நம்ம உணர்ச்சிகளும் எண்ணங்களும் நம்ம உடம்போட சூக்ஷ்மமான அமில சமநிலையை எப்படி பாதிக்குதுங்கிற கருத்து, எண்ணம் சுவாசம் மூலமா பிரபஞ்ச ஆற்றலை ஈர்க்கிற சாத்தியம், அப்புறம் பிரபஞ்சத்தோடையும் சப்த ரிஷிகளோடையும் நமக்குள்ள தொடர்பு, எல்லாத்துக்கும் மேல மனுஷ ஆன்மாக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அளவிட முடியாத சக்தி, இது எல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? முக்கியமா இந்த நூல் உங்களை உங்களுக்குள்ளேயே பார்க்கச் சொல்லுதுன்னு நினைக்கிறேன். சுய விழிப்புணர்வை வளர்த்துக்க உங்க உள் வலிமைய, அதாவது ஆத்ம பலத்தை. பகுதி 42 பெருக்க உடல் மனம் ரெண்டோட சமநிலையை அடைய தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கன்னு வலியுறுத்துது. குறிப்பா உலகத்துல பல மாற்றங்கள் நடந்துட்டு வர்ற இந்த காலத்துல இந்த உள்நிலை சமநிலை ரொம்ப அவசியம். உங்க எண்ணம் சுவாசம் மூலியமா உங்க உள்ளார்ந்த ஆற்றல, அந்த காந்த மின் அலைய, பகுதி 84, 96, அதாவது உங்க சூக்ஷ்ம உயிர் சக்தியை தெரிஞ்சுக்கிட்டு அதை ஆக்கப்பூர்வமா பயன்படுத்துறது தான் இதோட சாரம்னு சொல்லலாம். வித்துன்னு சொல்லுது. ஒரு நல்ல விதை தான் பல நல்ல விதைகளை உருவாக்கும். அந்த வகையில உங்க உயிராத்மாங்கிற விதைய நீங்க எவ்வளவு கவனமா, எவ்வளவு அக்கறையா வளர்க்கறீங்க? உங்க தினசரி எண்ணங்கள், சுவாசம் மூலமா நீங்க ஈர்க்கிற அந்த அமில குணங்களுக்கு ஏத்த மாதிரி உங்க உள் உலகத்துல, உங்க ஆன்மீக பயணத்துல நீங்க எப்பேற்பட்ட அறுவடையை செஞ்சுட்டு இருக்கீங்க, இல்லனா எதை எதிர்பார்க்கறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த விரிவான அலசல்ல எங்களோட இணைஞ்சிருந்த உங்க எல்லாருக்கும் நன்றி.